கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஒரு புதிய மாதத்துல உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். විශ්වාසය තුළ ප්‍රිමත් දරයනේ මේ අලුත් මාසය තුළ ඔයාලා සුබ පතල පිළිගන්නවා. கர்த்தர் பாருங்க, இந்த வருஷத்துல 2வது மாதத்துக்குள்ளேயே நாங்கள் கடந்து வந்துட்டோம். උන්වහන්සේ අපිව මේ වසරේ දෙවෙනි මාසයටත් අපේ උන්වහන්සේ රැගෙන ආවා. இந்த மாதத்திலையும் கர்த்தர் ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். මේ මාසෙත් උන්වහන්සේ අපිට වචනයක් තබා තිබෙනවා. நீங்கள் யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் යෝබේල්ගේ පොතේ 2வது அதிகாரத்துல දෙවෙනි පරිච්ඡේදයේ 26 வசனத்தின் கடைசி பகுதியை பாத்தீங்கன்னா 6 වෙනි වචනේ අන්තිම කොටස බලුවා නම් பாருங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. මාගේ සෙනග කිසි කලෙකත් ලැජ්ජාවට පත් නොවන්නෝය. கர்த்தர் இந்த மாதத்துல எங்களை பார்த்து சொல்லுறாரு, මාසෙ උන්වහන්සේ අප දෙස බලලා කියනවා. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. මගේ සෙනග කිසි කලෙකත් ලැජ්ජාවට පත් නොවන්නේය இந்த කියලා. நீங்க நிறைய காரியங்களை குறிச்சு வெட்கப்பட்டுருவோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். ඔයාලා ගොඩක් දේවල් තුළ මම ලැජ්ජාවට පත් වේද කියලා සිතන් සිටින්න நாங்க පුළුවන්. போற பாதையின் நிமித்தமாக අපි යනවා මාර්ගය තුළ நீங்க நிறைய காரியத்தை குறிச்சு வெட்கப்பட்டுருவோமோ என்று ஒரு பயத்தோட இதை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ඒ දේ සිතලා මම මේ දේ තුලින් ලැජ්ජාවට පත් වේද කියනවා බයින් සිටිනවා. எனக்கு அவமானம் வந்துருமா? මට ඇවිල්ලා අවමානයක් පැමිණෙයිද? இல்லைன்னா எனக்கு இந்த இந்த மனுஷனால எனக்கு ஒரு ஒரு வெட்கம் வந்துருமா? මේ මනුෂ්‍යයන් තුලින් මම ලැජ්ජාවට පත් වේද? இந்த கடனின் நிமித்தமாய் வெட்கப்படுவேனா? මේ ණය ප්‍රශ්නය තුලින් මට ලැජ්ජාවට පත් என் වේද? பிள்ளையின் நிமித்தம் நான் வெட்கப்பட்டுருவேனா? මාගේ දරුවන් තුලින් මම ලැජ්ජාවට පත් වේද? இல்லைன்னா என் கணவன் என் மனைவி மூலதுனால நான் வெட்கப்பட்ட சூழ்நிலையில போய் விடுவேனோ? නැත්නම් මගේ ස්වාමි පුරුෂයා භාර්යාව උදෙසා මම ලැජ්ජාවට පත් වෙලා යයිද? இல்லைன்னா எனக்கு குழந்தை கிடைக்கல, திருமணம் ஆகல, இதனால எனக்கு ஒரு வெட்கம் வந்துருமா? මට දරු සම්පතක් නැහැ, තාමත් විවාහයක් සිදුුන්නේ නැහැ. ඒක උදෙසා මට ලැජ්ජාවක් ஏதோ ஒரு ඇති වේද? காரியத்தை குறிச்சு வெட்கப்பட்டுருவோமோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? මේ වගේ කුමක් වූ දෙයක් ගැන සිතලා ලැජ්ජාවට පත් වෙයි කියලා ඔයාලා සිතනවාද? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் கடந்து செல்றேன். මේ වාර්තාවනයක් තුළ මම ගමන් කරනවා. ஆனா இந்த சூழ்நிலையில கடந்து செல்றதுனால நான் அந்த மனுஷன் முன்னுக்கு வெட்கப்பட்டு போயிருவேனோ? මේ වාර්තාවනය තුළ මම ගමන් කිරීම තුළ මේ මනුෂ්‍යයා තුළ මම ලැජ්ජාවට පත් இந்த වෙලා යයිද? காரியம் என் வாழ்க்கையில நிறைவேறாதா? මේ දේ මගේ ජීවිතේ ඉෂ්ට වෙන්නේ இன்னும் නැද්ද? நிறைய காரியங்களை குறிச்சு வெட்கத்துக்கு அவமானப்பட்டுருமோன்னு பயத்தோட பார்த்து கொண்டிருக்கலாம். මේ වගේ ගොඩක් දේවල් සිතලා මම ලැජ්ජාවට පත් වෙයි කියලා ඔයාලා සිටින්න පුළුවන්. கர்த்தர் சொல்றாரு, උන්වහන්සේ இல்ல කියනවා இல்ல நீ வெட்கப்பட மாட்ட. නෑ නෑ ඔයාලා ලැජ්ජාවට පත් වෙන්නේ නැහැ. இதெல்லாம் நீங்க போன வருஷம் இழந்திருக்கலாம். ගේ වසරේ මොන මොන දේවල් ඔයා අයිමි இந்த කරගත්තද? காரியம் நடக்காதுன்னு யோசிச்சிருக்கலாம். මේ දේ සිදු වෙන්නේ නැහැ කියලා සිතලා எல்லாம் ඇති. முடிஞ்சிருச்சுன்னு யோசிச்சிருக்கலாம். හැමදේම ඉවරයි කියලා ஆனா සිතලා கர்த்தர் ඇති. சொன்னாரு, இல்ல இல்ல நீ வெட்கப்பட மாட்டேன்னு சொல்றாரு. නමුත් උන්වහන්සේ කියනවා නෑ ඔයා ලැජ්ජාවට පත් වෙන්නේ ஏன் නැහැ எங்களுக்கு කියලා. வெட்கம் வருது? ඇයි අපිට ලැජ්ජාව පැමිණෙන්නේ பாவத்தை නැහැ? நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கனாலதான். ඒ පාපය අපගේ ජීවිතේ තබන් සිටින නිසා. நீதிமொழிகள் 14 அதிகாரம் 34 வசனத்துல சொல்லப்படுது, හිතෝපදේශ 14 වෙනි පරිච්ඡේදයේ 34 වෙනි වචනේ කියනවා. எங்களுக்கு பாவம் வெட்கத்தை கொண்டு வரும் என்று. ඒ පාපය තුලින් අපිට ලැජ්ජාවට පත් වෙයි அப்ப நம்ம කියලා. வாழ்க்கையில பாவம் இருந்தா வெட்கம் நம்மளை சேர்ந்து விடும். ඒතර අපගේ ජීවිතේ පාපය තිබුණා නම් ඒ ලැජ්ජාව ඇවිල්ලා අපිට இன்னைக்கு එයි. என்ன பாவத்துல நாங்கள் இருக்கிறோம்? මොන පාපය තුල අපි அந்த සිටිනවද? பாவத்தை விட்டு விலக வேண்டும். ඒ පාපය අත්හැරිය යුතුයි. பாருங்க, ஆதாமும் ஏவாளும் ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க. ආදම් සහ ඒවල් පාපය කළා. கர்த்தரை கண்டு வெட்கப்படுறாங்க, උන්වහන්සේ බල ලැජ්ජාවට පත් ஒளிஞ்சிக்கிறாங்க වෙනවා. போயிட்டு. එයාලා ගිහලා සැඟවෙනවා. அப்ப நம்ம 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 வாழ்க்கையில අපි අපේ ජීවිතේ என்ன பாவம் இருந்தாலும் මොන පාපය அதை තිබුණා விட்டுருங்க. ඒ දේවල් අත්හැරලා அந்த දෙන්න. சூழ்நிலையில இருந்த கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாதபடி நடத்துவாரு. ඒ වාතාවරණයෙන් උන්වහන්සේලා ලැජ්ජාවට පත් නොකරලා උන්වහන්සේ මඟ පෙන්වයි. யோவேல் 2 அதிகாரம் 26 வசனத்திலே சொல்லுது, යෝවෙල් දෙවෙනි පරිච්ඡේදයේ 26 වෙනි වචනේ කියනවා என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. මාගේ සෙනග කියලා அப்ப කියනවා. அவருடைய ஜனமாய் நாங்கள் மாற வேண்டும். උන්වහන්සේගේ සෙනගමෙන් අපි වෙනස් වෙයි. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அவருடைய ஜனமாய் நாங்க இருக்கிறோமா? අපි උන්වහන්සේගේ ජනතාවයෙන් අපි සිටිනවාද? அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யறோமா? උන්වහන්සේට ප්‍රිය කාර්යයන් කරනවාද? எங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க අපි வேண்டும். අප මොහොතක් සිතා බැලිය அப்ப යුතුයි. அவருடைய ஜனமாய் மாற எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோமானால் උන්වහන්සේගේ සෙනගමෙන් අපි වෙනස් කරන්න අපි කැප அவருக்கு කරනවා. பிரியமுள்ள பிள்ளையாய் மாறணும்னா උන්වහන්සේට ප්‍රිය දරුවෙක් මේ අපි වෙනස් எங்களை වෙනවා. வெட்கப்படுத்தாதபடி அவர்
நடத்துவாரு. උන්වහන්සේ ලැජ්ජාට පත් කරන්නේ නැතුව අපව මඟ පෙන්වයි. நீங்க சங்கீதம் 22வது அதிகாரத்துல ගීතාවලිය 22 වෙනි පරිච්ඡේදයේ நீங்கள் 4-5 வசனத்தை பாத்தீங்கன்னா 4 කියන වචනේ බැලුවා නම් நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. ඇදහිල්ල ඇවිල්ලා ලැජ්ජාට පත් කරන්නේ නැහැ. முற்பிதாக்கள் தாவீது நினைத்து பாக்குறாரு. ඒ දාවිත්ව සිහි කළා කියනවා. முற்பிதாக்கள் கர்த்தர் மேல வைத்திருந்த நம்பிக்கையை தாவீது நினைத்து பாக்குறாரு. එයාලා කෙරෙහි තැබූ ඒ ඇදහිල්ල ගැන දාවිත් සිතලා பாருங்க, බලනවා. ஆபிரகாம் வாழ்க்கையில குழந்தை கிடைக்கும்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. ආබ්‍රහන්ට හැල දරුවෙක් දෙනවා කියලා උන්වහන්සේ කිව්වා. ஆனா குழந்தை கிடைக்கல, නමුත් දරුවෙක් ලැබුණ නැහැ. தாமதமாகிட்டே இருந்துச்சு. ඒ දේ ප්‍රමාද වුණා. ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தாரு. නමුත් උන්වහන්සේ කෙරෙහි ඇදහිල්ලෙන් සිටියා. கர்த்தர் அந்த நம்பிக்கையினாலே ஆபிரகாமையும் சாராளையும் வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் நடத்தினாரு. ඒ ඇදහිල්ල තුළ උන්වහන්සේලා ලැජ්ජාට පත් නොකර සිටියා. அதே போல யோபு வாழ்க்கையில பாருங்க, ඒ වගේම යෝබ්ගේ ජීවිතය බැලුවා නම් எல்லாவற்றையும் இழந்துட்டாரு. ඔහු සියල්ල අහිමි කරගත්තා. எல்லாவர் முன்னுக்கு வெட்கப்பட்டு போயிட்டு தலை குனிந்து நின்ற ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. හැමෝම ඉදිරියේ ලැජ්ජාට පත් වෙලා ඔළුව නවලා සිටිනව වාර්තාවනයක්. கர்த்தரை நம்பிக்கையா வைத்திருந்தாரு. නමුත් උන්වහන්සේ කෙරෙහි විශ්වාසයෙන් සිටියා. அந்த நம்பிக்கை அவரை வெட்கப்படுத்தாம ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தது. ඒ ඇදහිල්ල උදෙසා එයාලා ඇවිල්ලා ඒ දෙගුණයක් ආශිර්වාද ලබා அதனால ගත්තා. நீங்க கர்த்தரை நம்புனீங்கன்னா උන්වහන්සේ විශ්වාස நீங்க කළා නම් வெட்கப்பட மாட்டீங்க. ඔයාලා ලැජ්ජාට පත් වෙන්නේ නැහැ. நீங்கள் சங்கீதம் 34:5 பார்க்கும்போது ඔයාලා ගීතාවලිය 34 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි වචනේ அவர்கள் බලද්දී கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால பிரகாசம் அடைந்தார்கள்னு சொல்லப்படுது. උන්වහන්සේ දෙස බලපු නිසා එයාලගේ ජීවිතේ එළියක් වුණා කියලා කියනවා. அவங்க முகம் என்ன செய்யல, வெட்கப்படவே இல்லைன்னு சொல்லப்படுது. එයාලගේ මූණ වල ලැජ්ජාට පත් වුණේ නැහැ කියලා කියනවා. மனுஷரை எதிர்பார்க்காதீங்க. මනුෂ්‍යයන්ට බලාපොරොත්තු වෙන්න அவங்கள එපා. அவங்க முகம் அவங்க செய்வாங்கன்னு யோசிக்காதீங்க. එයාලා මට කරයි කියලා සිතන්න එපා. கர்த்தரை நோக்கி பாருங்க. උන්වහන්සේ දෙස බලන්න. தேவாதி தேவனை நோக்கி பாருங்க. ඒ දෙවිඳුන් ලෙස ඔයාලා நீங்க බලන්න. அவர்களை பார்ப்பீர்கள் என்றால், ඔයාලා ඇවිල්ලා එයාලව බැලුවා නම් நீங்க கர்த்தரை பார்ப்பீங்கன்னா ඔයාලා උන්වහන්සේ දෙස බැලුවා නම් கர்த்தர் நிச்சயம் உங்க முகம் வெட்கப்படாதபடி நடத்துவாரு. සැබවින්ම උන්වහන්සේ ලැජ්ජාට පත් නැතුව උන්වහන්සේ මඟ அதே පෙන්වයි. போல நீங்கள் ஏசாயாவுல ඒ වගේම ඔයාලා යේසායා පොතේ 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல 49 වෙනි පරිච්ඡේදයේ 23 වෙනි වචනේ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கம் அடைவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. උන්වහන්සේ තුළ රැක බලා සිටින අය ලැජ්ජාට පත් වෙන්නේ නැහැ කියලා எதுலயும் කියනවා. நாங்க அவசரப்படக்கூடாது. කිසිම දෙයක් තුළ අපි අදීස වෙන්න ඕනේ. அவரைக்காக காத்திருங்க. ඒ දේ උදෙසා ඔයාලා රැක බලන් සිටින්න. அவருடைய சமூகத்துல காத்திருங்க. උන්වහන්සේගේ අභිමුඛයේ රැක බලන් සිටින්න. அந்த காரியம் இந்த காரியம்னு மற்ற காரியத்துல உங்களோட கண் போகாதபடி ඒ දේ මේ දේ කියලා ඒ දේට ඇස් යොමු කරන්නේ නැතුව கர்த்தருக்குள்ள காத்திருப்பீர்கள் என்றால் උන්වහන්සේ තුළ ඔයාලා රැක බලන් සිටිනවා. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வெட்கப்படாதபடி நடத்துகிற தேவனாய் இருக்கிறாரு. සැබවින්ම උන්වහන්සේට ලැජ්ජාට පත් කරන්නේ නැහැ. நீங்கள் ரோமர் 5:5ல சொல்லப்பட்டபடி රෝම 5 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි වචනේ කියනවා. ஆவியானவரின் நிறைவு, அதாவது ஆவியின் நிறைவு நமக்கு தேவை. ඒ ආත්මයේ ඒ පිරීමක් අපිට අවශ්‍යයි. ஆவியானவர் நமக்குள்ள பெருக பெருக ආත්මයන්න් වහන්සේ අප තුළ වැඩි වෙන්න වැඩි ஒரு වෙන්න நம்பிக்கை நமக்கு வரும். අපිට ඇදහිල්ලක් ඇති වෙනවා. அந்த நம்பிக்கையினால நாங்க வெட்கப்பட்டு போக மாட்டோம். ඒ ඇදහිල්ල තුලින් අපි ලැජ්ජාට පත් ஏன்னா වෙන්නේ නැහැ. ஆவியானவர் எங்களை நடத்துவார் என்கிற ஒரு காரியம் நமக்கு வந்துவிடும். ආත්මයන් වහන්සේ අපේ මඟ පෙන්වන්නා කියන ඔය ඇදහිල්ල අපිට ඇයි. கர்த்தர் இந்த மாதத்துல உங்களை பார்த்து சொல்றாரு, මාසෙන් වහන්සේ ඔයාලා අදෙස බලලා எதுலயுமே வெட்கப்பட மாட்டீங்க. කිසිම දෙයක් තුළ ඔයාලා ලැජ්ජාට පත් වෙන්නේ கர்த்தரை නැහැ. பிடிச்சு கொள்ளுங்க. උන්වහන්සේ වල්ල ගන්න. அவரை தேடுங்க. උන්වහන්සේව සොයන්න. அவருக்கு பிரியமா அவருடைய பிள்ளையா மாறும் போது උන්වහන්සේට ප්‍රිය වූ උන්වහන්සේගේ දරුවෙක් මේ වෙනස් වෙන විට கர்த்தர் எங்களை வெட்கப்படுத்தாதபடி தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவாரு. ලැජ්ජාට පත් නොකර උන්වහන්සේ අපගේ ඉස්සෝසවයි. இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறீங்களா? ඔයාලා බය වෙලා இன்னைக்கு සිටිනවද? ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க අපි போகிறோம். කැප කළ අපි යාඥා எங்கள் කරනවා. அன்புள்ள தகப்பனே, ප්‍රේමවන්ත இந்த පියාණනි, நாளுக்காக ஸ்தோத்திரம். මේ දවස නිසා ස්තුතියි. அப்பா, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்படுவதில்லைன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. මාගේ සෙනග කිසි කලකට ලැජ්ජාට පත් වෙන්නේ නැහැ කියලා ඔබ වහන්සේ පුරුදු කළා. இதை பார்த்து கொண்டிருக்க அநேகர் அப்பா நான் வெட்கப்பட்டுருவேனோன்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். මේ බලන් ඉන්නව ගොඩක් දරම ලැජ්ජාට පත් වේද කියලා සිතන් සිටින්න ஆனா நீங்க පුළුවන්. நீ சொன்ன வாக்குப்படி නමුත් ඔබ වහන්සේ කිව්ව වචනේ அவர்கள் පරිදි எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ඔයාලා මොන වාර්තාවනේ තුල සිටියත් வெட்கப்படாதபடி நடத்தி ஆசீர்வதிச்சிடுங்க. ලැජ්ජාට පත් නොකළ ඔබ වහන්සේ ආශිර්වාද இயேசு කරන්න. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.